மனுஷன் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கு 20 வருஷ கனவு நிறைவடைந்தது, ஜெயிச்சிட்டோமா அப்படின்னாடா ஜெயிச்சிட்டோம். இப்போ என்னன்னு கேட்போம். A few minutes later. பூங்காற்று திரும்புமா, என் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட. என்ன சோக பாட்டு பாடிட்டு இருக்கேன்? ஆமா விக்கி, ஆடி மாசமெல்லாம் சோக பாட்டு பாடுறதான் நம்புவாங்க. ஸ்டேட்டஸில் ஏதோ இப்போ ஜெயிச்சுட்டு மரம் போட்டிருக்கீங்க. என்ன ப்ரோ அப்படின்னு ஜெயிச்சிங்க? அது 20 வருஷம் கனவு விக்கி. என்ன ப்ரோ கார் வாங்கிட்டீங்களா? காரும் வாங்கல, மோரும் வாங்கல. என்ன படுத்துக்கிறேன் பாரு. என்ன ப்ரோ இதுவா ஊஞ்சல் 20 வருஷம் கனவு அது? ஆமாம், சின்ன வயசில் கேட்டேன். நீ இந்த சின்ன வயசில் நீ சிறுசாக்கிற வாங்கணுன்னு ஏறி கீழே விழுந்துருவா, தொப்பு விழுந்துருவா, கை கால் முறிஞ்சு போயிரு, பெருசானதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அவர் பெருசாகி 20 வருஷமாச்சு வாங்கி தரல, ஒன்றும் தரல. அதை அப்படி ரோட்டில் போயிட்டு இருந்தால் ஒரு இந்திக்கார மரத்துலாட்டி விளையாட்டு படுத்துருந்தா. சரி எத்தனை ரூபாய் அப்படின்னா 500 அப்படின்னா. தாங்குமா அப்படின்னா 100 கிலோ வரைக்கும் தாங்க அப்படின்னாங்க. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு தான் அந்த கவர் வாங்கிட்டு வச்சோம் கட்டுறதுக்கு. இப்போது இந்த ஸ்டேட்டஸ்க்கு இப்போ எப்படி இருக்கா தான் போட்டேன் 20 வருஷம் கனவுன்னு சொல்லிட்டு. ஆமாம் வைக்கி, எவ்வளோ பெரிய கனவு. ஏன்னா இப்படி பண்ணுறேன். கார் வாங்குறது இருக்குது, ரிமோட் காரு. எங்கள் அம்மா அப்போவே சொல்லிச்சு போகும்போது, அங்கெல்லாம் போகாதா, எதுக்கு அங்கே போக கேட்டுச்சு. இது வேறு சொல்லி விட்டாங்களா? மணி 10 ஆச்சு. டோரை வேறு இப்போ லாக் பண்ணியிருப்போம். நீ போய் தட்டினா பிடிச்சி அண்ணன் பிடிச்சி பேசு. சரி இப்போ இங்கேயே போடு, நான் கிளம்புற போங்க. சரி விக்கி, விக்கி அந்த கைது கொடுத்து போவிக்கி. இந்த கையா இது இருக்குண்ணா? இதா ஆட்டி ஒரு காலம் இல்லை, அதை போட்டு இழுத்தோம்னு வச்சுக்கோ. எப்படி நல்லா இருக்குதா? அப்புறம் இங்கே நம்ம தொங்கிட்டு இருக்கு. இது கேபிள் சார்ஜ் போடுறதுக்கு. நைட்டு ஒரு 4 மணிக்கடை 5 மணிக்கடை எழுந்திரிப்பேன், குத்தி விட்டுனா ஃபுல்லாகிக்கும். இதில் தேவையான 10 மணிக்கு. நான் கிளம்புறோம் போங்க. சரி எப்படி அந்த லைட் ஆஃப் பண்ணி வைக்கி. சரி நான் எந்திரிக்கிறது. மெத்த வாங்குன தூக்கத்தை வாங்கலை.